ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மேக்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சேஃபாகவும் சந்தோஷமும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி கிச்சன் க்ளீனிங், ஸ்டவ் சிம்மினிக்கு மேலே உள்ள கிரீஸ் ஸ்டிக்கியான பிளேட் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்முடைய கிச்சனில் டஃப்பான ஒர்க்காக இருக்கக்கூடியது இந்த கேஸ் ஸ்டவ் சிம்னி க்ளீன் பண்ணுறது தான். க்ளீனிங் வேலை ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்குதுன்னா, ஆயில் ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் தனியாக டைம் ஒதுக்கி க்ளீன் வேலைக்காக கஷ்டப்பட தேவையில்லை. ஈஸியாக நான் எப்படி கிச்சன் க்ளீனிங் வேலையை முடிக்கலாம்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஃபுட் மேக்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்முடைய கிச்சனில் எண்ணெய் பிசுக்கு ஆகக்கூடியது கிச்சன் ஃப்ளோர் கேபினெட்டு தான். இதில் ரொம்ப அதிகமாக ஆகக்கூடியது எக்ஸாஸ்ட் ஃபேன் சிமினி. இந்த சிமினிக்கு மேலே ஒரு தட்டு மாதிரி வரும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அந்த பிளேட்டு தான். இதுக்காக எந்த மருந்தும் வாங்காமல் ₹1 கூட செலவு இல்லாமல் தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த மிடில் பார்ட்டு க்ளீன் பண்ண மாதிரி தெரியும். நான் ட்ரை பண்ணதில் இதுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ண ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சு. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக நான் இதை வீடியோவாக எடுத்தேன். முள்ளால் எடுக்கிற மாதிரி இந்த எண்ணெய் பிசுக்கு கரைக்கு நான் எண்ணெயை தான் எடுத்துருக்கிறேன். நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணின ஆயில், அப்பளம் ஃப்ரை பண்ணியிருப்போம், 1 to 2 டைம்ஸ் யூஸ் பண்ணின ஆயில் தான் இது. இதுக்காக யூஸ் பண்ணாத ஆயில் எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஆயில் இருந்தால் நம்ம இதை இந்த க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெய் பிசுக்கு கரையில் நான் ஊற்றி விட்டுக்கிறேன். நான் ஊற வச்சு க்ளீன் பண்ண போகிறதில்ல, உடனே தான் க்ளீன் பண்ண போகிறேன். நீங்கள் இதே போல் ஊற வச்சு க்ளீன் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நைட் டைமில் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதே போல் ஆயிலை ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லாவே ஊறி இருக்கும். காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் ஆகி வந்துடும். அதே போல் இந்த சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆயிலை ஊற்றி அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயிலை அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த சைடு ஊறி இருக்கிறது போதும், நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது போல் ஃப்ரை பண்ண ஆயிலை வேஸ்ட்டாக தூக்கி ஊற்றிடாமல் நம்ம க்ளீனிங் வேலைக்கு யூஸ் பண்ண வச்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி ஊற்றிடாமல் எண்ணெய் பிசுக்கு கரையை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ 1 நிமிஷம் போல் ஊறி இருக்குது. இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு தான் இதை க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா எக்கோட ஸ்கின்னு தான், முட்டைத்தோல். இந்த வேக வச்ச முட்டைத்தோலை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு இதை மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்லாவே ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி க்ளீனிக் வேலைக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேக வைக்காத முட்டைத்தோலாக இருந்தால் அது நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வெயிலில் காய வச்சு நீங்கள் இதை கொஞ்சம் கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் இந்த எக்குடைய ஸ்கின்னை தூக்கி போடாமல் நான் இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்து இது போல் ஒரு பவுட்ரு பண்ணி வச்சு க்ளீனிக் வேலைக்கெலாம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு. இந்த எக்கோட ஸ்கின் நல்லாவே ஹார்டாக இருக்கிறதுனால ஸ்க்ரப்பிங்க்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப்பரோ ஸ்பாஞ்சோ எடுத்துக்கலை. இந்த மாதிரி பொருட்கள் எண்ணெய் பிசுக்கை எடுக்கும்போது ஸ்க்ரப்பர் ஸ்பாஞ்ச் ஆயில் ஸ்டிக்கி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது, தூக்கி போடுற மாதிரி வந்துடும். இந்த சைடு முட்டையோட தோலை போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் குச்சியை வச்சு நான் எடுத்து காமிக்கிறேன். இதனுடைய எண்ணெய் பிசுக்கு எந்த அளவு உங்களுக்கு ஒரு கம்மு மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். இது போல் எடுத்தாவே ஓரளவுக்கு வந்துடும். நம்ம நல்லாவே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முட்டைத்தோல் நமக்கு உதவியாக இருக்கும். இந்த சைடும் எக்கோட ஸ்கின்னை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இப்போது எடுத்து வச்ச எல்லா முட்டைத்தோலையும் தூவி விட்டாச்சு. ஒரு ஃப்ளாட்டாக தட்டையாக இருக்கிற மாதிரியான
நம்ம வீட்டில் ஒரு திங்ஸ் ஏதாவது இருந்தால் அதை வச்சு நீங்கள் இந்த எண்ணெய் பிசுக்கு எடுக்கும்போது எல்லாமே ஈஸியாக வந்துடும். கத்தி போல் கூர்மையாக இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம க்ளீனிங் ஒர்க் பண்ணும்போது நம்முடைய கை சேஃபாக இருக்கணும். பட்டையான ஒரு பொருளை வச்சு நீங்கள் எடுக்கும்போது அட் அ டைம் இது எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். நான் உங்களுக்கு எப்படி ஈஸியாக வருதுன்னு காமிக்கிறதுக்காக இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்ல, அதை வச்சு உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லா தெரியும் எந்தளவு ஒரு கம்மு போல் நமக்கு வருதுண்டு. இது போல் எடுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இது எல்லாமே ஈஸியாக ரொம்ப ஸ்மூத்தாக எடுக்க முடியும். ரொம்ப சீக்கிரத்தில் டக்குன்னு இந்த க்ளீனிங் வேலையை முடிச்சிடலாம், எந்தவித கஷ்டமும் இல்லை. இந்த மாதிரியான எண்ணெய் பிசுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டூலு இல்லது ஒரு சேர் போட்டு கை வலிக்க ரொம்ப நேரமாக இது ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு எடுத்துகிட்ருப்போம். அப்படியே நல்லா நம்ம தேய்ச்சி கொடுத்துட்ருக்கும் போது கழுத்து கை தோள்பட்ட வலின்னு நமக்கு வந்துடும். நம்ம என்ன தான் வலிக்க வலிக்க தேய்ச்சாலும் இது எல்லாமே க்ளீனாகி வந்துடணும் சொல்ல முடியாது. ஒரே பொசிஷனில் நின்று நம்ம தேய்ச்சி கொடுக்கறதுனால நமக்கு அதிகப்படியான பெயின் வந்துடும். இதனாலேயே நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த க்ளீனிங் வேலையை தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். இந்த க்ளீன் பண்ணுற ஆசையை நம்ம விட்டு போயிடும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். ஃபஸ்ட் டைம் முட்டைத்தோலை போட்டு இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டாச்சு. செகண்ட் டைம் இன்னும் கொஞ்சம் ஆயில் தேவைப்பட்ட சேர்த்துட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் முட்டைத்தோலையும் போட்டு விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் பழைய துணி, தூக்கி போடுற துணி இருந்தால் நல்லா வைப் பண்ணி தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா எண்ணெய் பிசுக்கு கரையும் கம்ப்ளீட்டாக வந்துடும். நான் ஒரு துணி கூட வச்சு துடைக்கலை, டிஷ்ஷு வச்சு தொடச்சேன். எவ்வளவு எண்ணெய் பிசுக்கு கரை போகுது பாருங்கள். இன்னும் துணியை கொண்டு தொடச்சா ரொம்ப ஈஸியாக போகும். எவ்வளவு க்ளீனாக இருக்குது பாருங்கள். எல்லாமே டிஷ்ஷில் வந்துடுச்சு, ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்குது. ஆயில் அல்லது எக்கோட ஸ்கின் தேவைப்பட்டால் சேர்த்துட்டு இதே மாதிரி அந்த பக்கமும் தொடச்சி விட்டுக்கிறேன். ஒரு டிஷ்ஷு கொண்டு க்ளீன் பண்ணிட்டாலே போயிடும். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. எவ்வளோ க்ளீனாக எண்ணெய் பிசுக்கு கரையை தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு போயிடுச்சு பாருங்கள். கரை எடுக்கிற லிக்யூடு நிறைய ஆப் இருக்குது. அதெல்லாம் நம்ம வாங்கும்போது 100 ரூபா 150 ரூபா பணம் போட்டு வாங்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு க்ளீன் பண்ண பார்த்தோம்னா பணமும் நமக்கு சேவ் ஆகும். இப்போ கடைசியாக நம்ம முழுமையான ஒரு க்ளீனிங் வேலைக்கு வந்தாச்சு. இந்த டிஷ்வாஷிங் லிக்யூடு கொஞ்சம் இதில் நான் சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 டைம் நம்ம இதை வைப் பண்ணி தொடச்சி விட்டுட்டோம்னா நல்ல ஷைனிங்காக பளபளப்பாக கொஞ்சம் கூட இந்த எண்ணெய் பிசுக்கு கரை இருந்த மாதிரியே தெரியாது, ரொம்ப சூப்பராகிடும். இப்போ நான் இது எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கிறேன்.
ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வைப் பண்ணி தொடச்சி விட்டுட்டேன். ரொம்ப சூப்பராக இந்த எண்ணெய் பிசுக்கு கரையெல்லாம் போயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஷேர் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் மிக்ஸி கிச்சன்.